Hi, hello and welcome to my channel Charulata Accounts Class 11க்கான Commerce Chapter 6 Joint Stock Companyல Classifications of Companyல இன்னைக்கு இந்த மாடியூல் நம்ம பார்க்க போகிறது Classification of the Companies on the Basis of Membership. Previous வீடியோவில் on the basis of incorporation பார்த்தோம். அதில் 3 பார்த்தோம். Chartered Companies, Statutory Company and Association of Not-for-Profit Organization. ஸோ இது இன்கார்பரேட் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது எனி கம்பெனி ஹஸ் பீன் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் சர்டன் திங்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேசிஸில் பார்த்தோம். இப்போ ஸ்டாட்டுட்டரி கம்பெனினா அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா குயின் ஆர் கிங் வில் பி ரெஜிஸ்டர்ட் சார்ட்டர்ட் கம்பெனியில். வேறு ஸ்டாட்டுட்டரி கம்பெனினா இட் வில் பி ரெஜிஸ்டர்ட் அண்டர் த ஸ்பெஷல் ஆக்ட் பை த பார்லிமெண்ட். அடுத்தது வந்து அசோசியேஷன் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட், அது வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா இட் வில் பி ரெஜிஸ்டர்ட் அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, இப்போ இந்த கம்பெனிஸை பேஸ்ட் ஆன் த மெம்பர்ஷிப் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோம், வெதர் இட் இஸ் எய்டட் ஸ்கூலா, கவர்மெண்ட் ஸ்கூலா, ப்ரைவேட் ஸ்கூலா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலான்னு நம்ம பிரித்து பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி தான் கம்பெனியை வந்து வெவ்வேறு விதமாக டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸை நம்ம பிரிச்சுருக்கோம் பேஸ்ட் ஆன் ஒவ்வொரு விதமாக மெம்பர்ஷிப் விதமாக, இன்கார்பரேஷன் மூலமாக, லைபிலிட்டி மூலமாக அந்த மாதிரி பிரிச்சுருக்கோம். இதில் இப்போ நம்ம செகண்டே தான் பார்க்குறோம். இது ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். Private limited company is a type of a company which is formed with a minimum 2 shareholders, 2 directors. ஓகே, இது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா பேரே சொல்லுது. இது வந்து இண்டிவிஜுவல்ஸாக இருக்கிறாங்க, அவங்க தான் இதை ஆரம்பிப்பாங்க. இது என்னென்னா மினிமம் வந்து 2 பேர் தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து 200 இருக்கலாம். மேக்ஸிமம் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்கலாம்? 200 இருக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் த ப்ரைவேட் கம்பெனி. அதே மாதிரி டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2 டைரக்டர்ஸ், மேக்ஸிமம் பற்றி சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த மினிமம் பெய்டப் ஷேர் கேபிட்டல் வந்து 1 lakh அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அதை வந்து எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 1957 பிரகாரம், பட் இப்போது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் இந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டல், தட் இஸ் பெய்டப் கேபிட்டல் 1 lakh அப்படிங்கிறது வந்து இட் ஹாஸ் பீன் ஒமிட்டட், அதுக்கு மேலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கண்டிஷன் ஃபார் த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். அதாவது another crucial condition of a private limited company is that it by its articles of association restricts the right to transfer its share. அதாவது certain restrictions இருக்குது எதில், in transferring the shares to the another party. சப்போஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ப்ரைவேட் லிமிட்டெடுங்கிறது வந்து வெளியாட்களை யாருமே உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. ப்ரைவேட்டாக சில இண்டிவிஜுவல்ஸு மினிமம் ஒரு 2 பேர் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கலாம், மேக்ஸிமம் 200 வரைக்கும். ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். அந்த 4-5 பேருக்குள்ளே தான் எல்லா விஷயங்களும் நடக்கணும். வெளியிலேருந்து யாரையும் அவங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் லைக் சிம்பிளி லைக் பார்ட்னர்ஷிப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ, பி அண்ட் சி அவங்க 3 பேரும் அதில் மெம்பர்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் ஏ வந்து ஒரு 100 ஷேர்ஸ் வச்சுருக்காரு, பி 200 ஷேர்ஸ் வச்சுருக்காரு, சி ஒரு 50 ஷேர்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னா, சி வந்து சப்போஸ் ஹி வாண்ட்ஸ் டு கோ அவுட், அவருக்கு அந்த ஷேர்ஸ் வேண்டாம், அவர் சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா ஹீ கேன் நாட் செல் டு எனி தேர்ட் பார்ட்டி. வெளியில் யாருக்கும் பப்ளிக்கு அவரால் அந்த ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஹீ ஷுட் கன்சல்ட், ஹீ ஷுட் ஆஸ்க் ஏ அண்ட் பி, அங்கே இருக்கிற ஏற்கனவே இருக்கிற மெம்பர்ஸை அவர் என்ன பண்ணி ஆகணும், கேட்டு ஆகணும், கன்சல்ட் பண்ணி ஆகணும், அவங்க அதை வாங்கிக்கிறாங்களா அப்படின்னு கேட்கணும். அதை தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ நோ மெம்பர் கேன் ட்ரான்ஸ்ஃபர் his or her shares to any third party or to the public. அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இந்த ப்ரைவேட் கம்பெனியாக இருந்ததுன்னா. இன்னொன்று என்னென்னா, அண்ட் ஆல்சோ ப்ராஹிபிட்ஸ் எனி இன்விடேஷன் டு த பப்ளிக் டு சப்ஸ்கிரைப் ஃபார் எனி செக்யூரிட்டிஸ் ஆஃப் த கம்பெனி. அதே மாதிரி இவங்க வந்து ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, கேபிட்டல் ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி தே வில் நாட் இஷ்யூ ஷேர்ஸ் டு த பப்ளிக். நான் சொன்னேன் இல்லையா, யாருமே வந்து பப்ளிக்கு, அதாவது அந்த ப்ரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கை யாருமே உள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஓகே, அது மாதிரி இவங்க ஷேர்ஸும் பப்ளிக்கு இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அது வந்து ப்ராஹிபிட்டட். ஓகே, அது வந்து இட் இஸ் அனதர் டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதுவும் தடை செய்யப்பட்டது. ப்ராஹிபிட்டட்னா தடை.
the private company cannot issue shares to the public. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ப்ரைவேட் கம்பெனி. மினிமம் 2 members, மேக்ஸிமம் 200 members இருக்கலாம். மினிமம் 2 directors இருக்கணும். மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல் 1 lakh அப்படிங்கிறது now it has been omitted by the Companies Act 2013. And the fourth features என்னன்னு பார்த்தீங்கன்னா transferability of the shares is restricted in the private limited company. And fifth features என்னன்னு பார்த்தீங்கன்னா prohibition of invitation to the public for the shares. ஓகே, அடுத்தது மேக்ஸிமம் ஆஃப் 200 persons can become shareholders in a private company. அதை நான் சொல்லிட்டேன், மினிமம் 2 மேக்ஸிமம் 200 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் the name of a private company should be suffixed with a PVT limited or P bracketல limited. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடணும். PVT லிமிடெட் அப்படின்னு ஒரு அந்த கம்பெனியோட பேருக்கு பக்கத்தில் அந்த சஃபிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் பப்ளிஷிங் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் சென்னை. ஸோ இந்த ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் இருக்கணும். இது வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை வந்து 3 வேரியேஷன்ஸில் ஃபார்ம் பண்ணலாம். ஒன்று வந்து ஆஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஆஸ் அ ஸ்மால் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஆஸ் அ 1 person கம்பெனி. ஸோ இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஏற்கனவே இப்போ நம்ம பார்த்தாச்சு. இந்த ஸ்மால் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா சின்னதான ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி எப்போ அதை சொல்லுவோம் அப்படின்னா பெய்ட் அப் கேபிட்டல் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50 lakhs ஆகும், டேர்ன் ஓவர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 crores ஆகும் இருந்ததுன்னா அதை வந்து ஸ்மால் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஸ் அ 1 person கம்பெனி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா மினிமம் வந்து 2 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே இன்னொரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் 1 person கேன் ஃபார்ம் அ கம்பெனி. அப்போது அதுக்கு ஒரு டைரக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இது வந்து இன்னும் எலாபரேட்டாக நம்ம படிக்கிறதுக்கெலாம் இருக்குது. ஜஸ்ட் இது இங்கே தெரிஞ்சுக்கோங்க. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து 3 வேரியேஷன்ஸில் ஃபார்ம் பண்ணலாம். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியா, ஸ்மால் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியா, அடுத்தது ஆஸ் 1 person கம்பெனி. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த கம்பெனிஸ் பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஷிப்பில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அடுத்தது பப்ளிக் கம்பெனி. இந்த பப்ளிக் அப்படிங்கிறது இந்த ப்ரைவேட்டுக்கான குவைட் ஆப்போசிட் தான் பப்ளிக் கம்பெனி. ஓகே, பப்ளிக் கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி விச் இஸ் நாட் அ ப்ரைவேட் கம்பெனி. எதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனி இல்லையோ அதெல்லாம் நம்ம பப்ளிக் கம்பெனின்னு சொல்கிறோம். ஸோ பப்ளிக் கம்பெனினா என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் அக்செப்ட் ஆர் இஷ்யூ த ஷேர்ஸ் டு த பப்ளிக் அண்ட் இட் வில் இன்வைட் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஃப்ரம் த பப்ளிக். ஓகே, இப்போது இதோட மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 7 members. ஓகே, பெய்ட் அப் கேபிட்டல் வந்து ₹5 lakhs. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அதை நம்ம பப்ளிக் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம்னா இஸ் அ சப்சிடரி ஆஃப் அ கம்பெனி விச் இஸ் நாட் அ ப்ரைவேட் கம்பெனி. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் ஏ லிமிட்டெட் கம்பெனினா என்ன, லிமிட்டட்னு இருந்ததுன்னா அது பப்ளிக் கம்பெனி. ஓகே, இன்னொன்று பி ப்ரைவேட் லிமிட்டெட் அப்படின்னு ஒரு கம்பெனி, அப்போ அது ப்ரைவேட் கம்பெனி. ஏங்கிறது பப்ளிக் கம்பெனி, பிங்கிறது ப்ரைவேட் கம்பெனி. ஓகே, இந்த ஏ கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இந்த பப்ளிக் கம்பெனி பி கிட்டோட 55% ஆஃப் த ஷேர்ஸை வச்சுருக்காங்க. அப்போது அந்த ஏங்கிற பப்ளிக் கம்பெனியை ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவோம். பிங்கிறத நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை நம்ம என்னவா ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா இட் கேன் ஆல்சோ பி ட்ரீட்டட் ஆஸ் அ பப்ளிக் கம்பெனி அப்படின்னு சொல்கிறான். ஏன்னு சொன்னால் ஏ லிமிட்டெட்ன்ற அந்த பப்ளிக் கம்பெனி பி கிட்ட இருக்கிற 55% ஆஃப் த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால பி தோ இட் இஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, தோ இட் இஸ் அ சப்சிடரி கம்பெனி, இட் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் அ பப்ளிக் கம்பெனி அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் டஸ் நாட் ரெஸ்ட்ரிக்ட் த ரைட் டு ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஷேர்ஸ். ப்ரைவேட்டில் நம்ம என்ன பார்த்தோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, ஷேர்ஸை என்ன பண்ணக்கூடாது, வெளியில் யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்னு படித்தோம். ஆனால் பப்ளிக்கில் என்ன பண்ணலாம், ஏபிசி அப்படின்ற ஒரு 3 பேர் இருக்காங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. சி வந்து அவர்கிட்ட இருக்கிற 500 ஷேர்ஸ் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சார்னா அவர் யார்கிட்ட வேணாலும் வெளியில் போய் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஏஓ விஓ கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏ வந்து ஒரு மெம்பர், பி ஒரு மெம்பர், சி வந்து ஒரு தனிப்பட்ட நபர். இவங்களுக்கு எதுக்கும் இந்த கம்பெனிக்கும் சம்மந்தம் கிடையாது. தே ஆர் ஆல் ஜஸ்ட் அ ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே,
பட் அந்த ப்ரைவேட்டில் என்ன அப்படின்னா அந்த ஏபிசி அப்படிங்கிற வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி உள்ளுக்குள்ளவே இருக்கிற பர்சன்ஸ், அதனால் அவங்க கன்சல்ட் பண்ணி ஆகணும். வேறஸ் இந்த பப்ளிக் கம்பெனி ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸும் தே பிலாங் டு பப்ளிக், தே பிலாங் டு டிஃப்ரெண்ட் இது. அதனால் அந்த ரைட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஷேர்ஸுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதே மாதிரி does not prohibit any invitation to subscribe for any shares or debentures of the company. அதே மாதிரி இந்த பப்ளிக் கம்பெனி வந்து தங்களுடைய கேபிட்டல் ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது என்ன பண்ணும், இட் வில் இஷ்யூ த ஷேர்ஸ் டு த பப்ளிக். ஓகே, அப்போ பப்ளிக் வந்து ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அந்த கம்பெனி வந்து தன்னோட ஃபண்ட்ஸை கேபிட்டலை ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த விதமான ப்ரொஹிபிஷனும் கிடையாது, தடையும் கிடையாது. And the last point regarding the public limited company பார்த்தீங்கன்னா does not prohibit any invitation or acceptance of deposits. The name of public company should be affixed with a limited. Example, National Aluminium Company Limited, Chennai. எப்படி வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு பிவிடி அல்லது பி லிமிடெட் அப்படின்னு போடுறோமோ அதே மாதிரி பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா அதுக்கு எல்டிடி ஆர் லிமிடெட் அப்படிங்கிற வார்த்தை அந்த கம்பெனிக்கு பின்னாடி கண்டிப்பாக சஃபிக்ஸ்ட், இட் ஹேஸ் டு பி சஃபிக்ஸ்டு வித் அ லெட்டர் எல்டிடி. அப்போ தான் அதை நம்ம பப்ளிக் கம்பெனின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அது என்னவாயிடும்னா லிமிட்டெட் லைபிலிட்டிங்கிற மாதிரி மாறிடும். ஸோ ப்ரைவேட் கம்பெனினா பிவிடிங்கிற வார்த்தை இருக்கணும், பப்ளிக்னா எல்டிடி லிமிடெட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த கம்பெனிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் membership, private company and public company. We'll meet you in the next video with the classification of companies on the basis of liability. Thank you.